ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மாவில் ஸ்பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிசில் கண்கால ட்ரம்மாவோட 40வது பத்தாம் பார்க்க போகிறோம். ஆரிஃபிற்குள்ளே பக்கத்தாக வருவான். இவன் கையில் கட்டப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்பான். கீழே விழுந்துட்டுன்னு சொல்லுவா. என்னாச்சு, எங்கே விழுந்தான்னு கேட்பான். என்னோட அண்ணன் என்ன தள்ளி விட்டுட்டான், அதனால தான் கையில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லுவா. இப்போ நான் போயிட்டு நைமோட முகத்தை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஆரிஃப், இது வரைக்கும் நீ அவரோட கையை கூட பிடிச்சது கிடையாது, இப்போ நீ போயிட்டு அவரை அடிக்க போறியான்னு கேட்பா. ஆரிஃப்க்கு ஒரு முதல்ல கஷ்டமா இருக்கும். எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து உட்காந்துருவான். நான் சும்மா செக் பண்ணேன், அவ்வளோதான், பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லுவா. இல்லை, நான் சுகமாக இருக்கிறதுக்கு இது காரணம் இல்லைன்னு சொல்லுவான். நான் குழந்தைங்களுக்கு கணக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பற்றி சாடிக்கிட்டு சொல்லிட்டு எனக்கு இப்போ இல்லைன்னு தலையாட்டுவான். நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன நினச்சி பயப்படல, சினிப்பா நினச்சி தான் பயந்தேன். உனக்கு தான் தெரியல, இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சினிப்பா அவங்க கொண்டுடுவாங்க. சரி, என்னாச்சு சொல்லி. ஏன் நீ சுகமாக இருக்கன்னு கேட்பா. பிறகு நான் என்னோட சொந்த ஊருக்கு போக போகிறேன், உங்ககிட்ட குட் பை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவான். என்ன திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பா. எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். என்னால் இங்கேருந்து போக போறியா, என்னை பற்றி சாடிக்கிட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீ இங்கேருந்து போக போறியா? நீ ஹாஸ்னா கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லுவா. என்ன நினைப்பான். ஆரிஃப், நீ மாறிட்ட. எனக்கு தெரிஞ்ச ஆரிஃப் நீ கிடையாது. எப்போவுமே சாடிக்கு பயந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனால் இப்போ எனக்காக சாடியை விட்டுட்டு உன்னோட சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லுவா. ஒருத்தர் தான் பண்ண மிஸ்டேக்லேருந்து படத்தை கற்றுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். ஆரிஃப், நீ இங்கிருந்து போகாத, நம்ம 2 பேரும் நமக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இனிமேல் புது ஆரிஃபாவும் புது பிற்கலாவும் இருக்கலாம்னு சொல்லுவா. இதில் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சீக்ரெட் இருக்குன்னு சொல்லுவான். ஆரிஃப், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்து எந்த ஒரு சீக்ரெட்டும் இருக்காதுன்னு சொல்லுவா. ஆரிஃப்க்கு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ நீ என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு கேட்பான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே ப்ரொப்போஸ் பண்ணி முடிச்சுட்டேன், உன்னோட பதில் என்னன்னு கேட்பா. ஆரிஃப்க்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. கட்டு போகிறதுக்காக வச்சிருந்த காசை எடுத்து விரல கட்டி விட்டுட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லுவான். லெவன்ட் இப்போ தான் வீட்டுக்கு வருவாரு. சின்னோட கூப்பிட்டுவாரு. ப்ராஃபட் யூசுஃபா அவரோட பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அவரோட பசங்க கிட்ட போய் சொன்னதால அவருக்கு கண்டு தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் எங்கிட்டேருந்து இது எதுவும் மறைக்கிறீங்களான்னு ரீசெண்டாக நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம 2 பேரும் கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கோம். என்னோட முதுகில் யாரோட கையோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கை உங்களோடதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நல்ல எண்ணத்தோட தான் நீங்கள் கை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு நான் எந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு கேட்பான். சொன்னே, நீ சொல்கிறது சரிதானே, இதையே சொல்ல வருவாரு. இவன் பேசவே விட மாட்டான். இந்த டைலாக் ஒரு கீ பாயிண்ட். நம்ம 2 பேருக்கு நடுவில் சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் நம்மளோட மூளையில் இருந்தோ நம்மளோட ஆத்மாவில் இருந்தோ பேசிக்கிட்டு இருந்தோம்னு நான் நினச்சேன். ஆனால் என்னோட முதுகில் உங்களோட கை தான் இருந்தது. இப்போ உங்களோட முதுகுலையும் வேற ஒரு கை இருக்கு. உங்க அப்பாவோட கை தான் உங்களோட முதுகில் இருக்கு. அவர் இப்போ போக போறாரு. உங்க ஒய்ஃபோட கையும் உங்க பொண்ணோட கையும் உங்களோட முதுகில் இருக்கு. அவங்க 2 பேரும் உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனா என்னோட கையும் உங்களோட முதுகில் இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் இருந்தது கிடையாது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்ப்பான். சென்னைட்னு கூப்பிட்டுவாரு. சென்னைட் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு விட்டு வெளில போயிடுவான். தாத்தா விட்டு வெளில போறதுக்கு முன்னால மெரியம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. அப்பா, எதுக்காக நீங்க மெரியமை பத்தி கேட்குறீங்க? இதுக்கப்புறம் மெரியமை பத்தியும் சினிப்பு பத்தியும் கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்கள பத்தி கேட்கறதான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. மீரா இன்னைக்கு மட்டும் அவளோட அம்மா கூட தங்கியிருக்க போறா. நீயும் ஹேண்டியும் ஏர்போர்ட்டுக்கு வரதில்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க வான்னு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. இப்போ நான் போறேன்னு சொல்லுவாங்க. சரி போங்கன்னு சொல்லுவாரு. சிவஸ்கி கிட்ட டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்பா போனதுக்கப்புறம் லெவன்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சனி பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். சின்னடி தான் வந்திருப்பான்னு நினைச்சு கதவை திறப்பா. பகதீர் தான் வந்திருப்பாரு. சின்னடங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ரெடியாக்கி வாங்கன்னு கூப்பிடுவான். நெக்ஸ்ட் எல்லாம் 2 பேரும் பழத்துக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வான்னு கூப்பிடுவான். சினப்பு பயமா இருக்கும். எனக்கு உயரனா பயம்னு உனக்கு தெரியும்ல, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா. உனக்கு தான் என்னை பத்தி தெரியல, இப்போ நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். சின்னடியும் பேச வருவா. பேசாதானே ரியாக்ஷன் கொடுப்பான். ஒருவேளை இந்த இடத்துல உன்னோட அப்பாவா இருந்திருந்தா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு? உன்னை அடிச்சிருப்பாரா? இல்லைன்னா என்னோட அப்பாவா இருந்தா உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. நான் உன்னை விதவையாக்கி கண்ணு தெரியாத ஒருத்தவனுக்கு கொடுத்துடட்டுமா? உன்னை அடிச்சு உனக்கு சாபம் கொடுத்து உன்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லட்டுமா? என்னோட இடத்துல வேற யார் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவான். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சுத்தமா சொல்லுன்னு கேட்பான். எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா என்ன ஆகிருக்குன்னு கேட்பா. ஒருவேளை நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா என்னால நீ விருப்பப்படுறத பண்ணியிருக்க முடியாது. இப்போ நீ போய் சொல்லும்போது எல்லாரும் விருப்பப்படுறத நான் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வரியா? சரி, பேருக்கேட சண்டை போட்டு இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சது கிடையாது, நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லுவான். ஏன் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு கேட்பா. இந்த ஐடியாவில் உன்னோட மைண்ட்ல உள்ள எண்ணங்கள் மாறிடும். அப்புறம் நீ புரிஞ்சுக்குவ. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நாசமாகிடுச்சு. கடைசியா பொண்ணுங்க மட்டும்தான் மிச்சம் இருந்தாங்க. அவங்க தான் அம்மா அவங்க குழந்தைய பெற்றெடுத்து நல்லபடியா வளர்த்தாங்க. அம்மாவால மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும், விட்டுட்டு போறவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி காலைக்கு போவான். கீழே விழுந்துருவானோன்னு செனக்கு பயமா இருக்கும். தொடலான்னு பாப்பா. தொட்டா இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு தொட மாட்டா. சின்னட் கீழே விட மாட்டான். எச்சில நின்றுட்டு பேசுவான். ஒருவேளை நான் என்னோட அப்பாவா இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ஒருவேளை என்னோட அம்மாவா இருந்தேன்னா நீயும் அவங்கள மாதிரியே என்னை விட்டுட்டு போக போற. சில நேரத்துல நம்புறவங்க பயப்படுறவங்க சில நேரத்துல ஓடி போயிடுவாங்க. சில நேரத்துல அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒண்ணு சேருவாங்க. இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னு சொல்லுவான். அப்ப இது எல்லாத்துக்கும் பயம்தான் காரணம்னு நீ சொல்றியான்னு கேட்பா. ஒருத்தர் எதை கண்டு பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இங்க உள்ள ஆண் பெண் 2 பேருக்கும் கடமை இருக்கு. ஆனா பயம்
இல்லை. என்ன இருந்தாலும் சரி, நீ உன்னோட அம்மா மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவான். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. என்னோட அம்மாவுக்கு கெட்டது நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. எல்லாருக்கும் கெட்டதாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிறதும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவான். நீயா இருந்தேன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு கேட்பா. அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்றதுக்காக நான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அவனோட சீக்கிரட்டை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு இவளே பார்த்துட்டு இருப்பான். சின்ன கொஞ்ச நேரம் கீழே பார்த்துட்டு இருப்பா. அடுத்து சின்னட பாப்பா இவன் இங்கிருந்து கிளம்பிடுவான். கூடவே இவளும் போயிடுவா. ஹேண்டிக்கு அப்பா போறதுல விருப்பம் இருக்காது. இருந்தாலும் அவருக்கு பை சொல்லிட்டு இருப்பா. காரை ஸ்டார்ட் பண்ணதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பா. சச்சின் தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. ஹேண்டி பயப்படாத, எல்லாம் சரியாகிடும், உனக்காக நான் இருக்குன்னு சொல்லுவான். சச்சின், நீ என்ன பேசிட்டு இருக்க? எப்ப நீ எனக்காக இருந்திருக்கன்னு கேட்பா. ஹேண்டி, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். இல்ல, எனக்கு எதுவும் புரியல. நீ மெடிக்கல் காலேஜில் படிச்சில, அங்க உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்குறீங்க, ஒரே மாதிரி வார்த்தையை தான் பேசுறீங்கன்னு சொல்லுவா. எல்லாம் உனக்காக நான் எப்பவும் இருப்பேன்னு சொல்ல வரல, உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ல வந்தேன். இதே மாதிரி பாத்திரத்துல நீ டாக்ஸி பிடிச்சு கஷ்டப்பட வேணாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். சச்சின், பாரு, எனக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இப்ப நான் கூட்டமா இருக்கிற பஸ்ல கூட ஏறி போறதுக்கு தயாரா இருக்கேன். நான் எந்த ஒரு ஹோப்பும் இல்லாம இருக்கிறது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. எனக்கு எந்த ஒரு ஹீரோவும் தேவையில்லை, எனக்கு காப்பாத்துறவனும் தேவையில்லை. என்னோட அப்பா, என்னோட அண்ணன், லவ்வர் யாரும் எனக்கு வேணான்னு சொல்லுவா. சச்சினுக்கு கஷ்டமா இருக்கும். நானே ஏதோ சொல்ல ஒரு வரையும் இவ பேசவே விட மாட்டான். எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு புரியுது, ஆனா உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவான். முன்னாடி ஒரு டாக்ஸி வரும், பாரு, மிராக்கிள் டாக்ஸி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏறி போயிடுவா. லெவன் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்ப்பாரு. மிரியம் சொன்னதான் ஞாபகம் வரும். உடனே சிங்க்ல போயிட்டு ஊத்திடுவாரு. அவனை பார்க்கும்போது மிரியமோட ஞாபகம் தான் வரும். தூக்கிட்டு வந்து வீட்டுக்கும் வெளில உள்ள குப்பை தொட்டிக்கும் பக்கத்துல வச்சிருவாரு. அடுத்த ஸ்டேடியம்க்கு வந்து கண்ணில் படுற நோட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டில போட்டுட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாரு. ஒரு ஃபைல் கிடைக்கும், அதுல உள்ள பேப்பரையும் தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. அதுல ஒரு பேப்பர்ல மட்டும் மஞ்சள் கலர் ஒரு பேப்பரை ஒட்டி ஏதோ எழுதிருக்கும், அதையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்பாவோட ரூம்க்கு வந்து பெட்ஷீட், தலகாணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவரோட பெட்லயே படுத்திருப்பாரு. நிறைய நேம் கூட்டிட்டு போனது, அப்பாவை சிவஸ்கி கூட்டிட்டு போனது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அடுத்து இவர் இறந்து போன மாதிரி தோணிட்டு இருக்கும். மீரா வந்து இவரை எழுப்பா. ஆனா இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. நீங்க இருந்ததுக்கு அப்புறம் முதல்ல உங்களோட உடம்ப உங்க பொண்ணும் உங்களோட ஒய்ஃபும் தான் பார்க்கணும்னு நினைச்சிங்களான்னு விசிட்டு கேட்பாங்க. ஹேண்டி இப்பதான் உள்ள வருவா. அவளும் அண்ணனை பார்த்ததுமே அட ஆரம்பிச்சிருவா. ஒரு பக்கம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. உன்னை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. உன்னோட இறப்பு எல்லாருக்கும் நீ யாருன்னு ஞாபகப்படுத்தும். உன்னோட ஒய்ஃபும் உன்னோட குழந்தையும் எல்லாருக்கும் முன்னாடி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்து உன்னை வாஷ் பண்ணுவாங்க. எல்லாரும் கடைசியா உன்னோட முகத்தை பார்ப்பாங்க. அடுத்து உன்னை புதைக்கும் போது எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீ மட்டும் உயிரோட இருந்தேன்னா அவங்க அழறத பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். யாரு அதிகமா அழறாங்களா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. உன்னோட சமாதியை விட்டு யார் கடைசியா போவா? உன்னோட சமாதியில வைக்க வேண்டிய கல்லை யார் தேர்ந்தெடுப்பா? அந்த கல்லுல என்ன எழுதுவாங்க? அன்பான கணவர்னு எழுதுவாங்களா, நல்ல அப்பான்னு எழுதுவாங்களா? அந்த மார்பிள் கல் எக்கச்சக்க கேள்வி கேட்கும். எந்த மாதிரி எழுதணும், எந்த கலர்ல எழுதணும்னு சாம்பிள் காட்டுவாங்க. கூடிய சீக்கிரம் மற்றவங்களோட சமாதி மாதிரியோ உன்னோட சமாதி ஆகிடும். உன்னை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாரு. இதோட வாய்ஸ் ஓவர் முடிச்சிடும். இப்போ இதை பத்திலாம் யோசிச்சு பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுதுகிட்டே இருப்பாரு. இப்போ நீங்க எங்க போக போறீங்கன்னு டிரைவர் தாத்தா கிட்ட கேட்பான். உனக்கு என்ன வேணும்? பேசுறதுக்கு முன்னால பர்மிஷன் கேட்டு பேசணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. அங்கிள் கோவப்படாதீங்கன்னு சொல்லுவான். என்ன அங்கிள்னு கூப்பிடாதுன்னு சொல்லுவாரு. சரி அங்கிள் சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டீங்களான்னு கேட்பான். இவர் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர்னு சிவஸ்கி சொல்லுவாங்க. ஓ, நீங்களா கம்ப்யூட்டர் வாய்ஸை யூஸ் பண்ணி பேசுவாங்களே அது மாதிரி நினைப்பான். தெரியாத்தரமா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமாப்பா, அது ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு சொல்லுவாரு. ஆமா, அவர் எந்த மாதிரியான அந்த நிலைமையில இருந்தோ அவர் காமெடி சீரியஸ்ல நடிச்சிருக்காருன்னு சொல்லுவான். ஆமா, அவர் வீல் சேர்ல இருந்துகிட்டே பிளாக் ஹோல்ஸை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாரு. ஸ்டார்ஸால பிளாக் ஹோல்ஸ் உருவானுச்சு, அதை பத்தி சொல்றீங்களா அங்கிள்னு கேட்பான். உனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு போலியன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவான். உனக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கு இப்ப கிளியரா புரியுதுன்னு சொல்லுவாரு. என்ன சின்ன சிவஸ்கி கேட்பாங்க. நீங்க சைனை நம்புறீங்களான்னு கேட்பாரு. நம்புறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்பலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில இருப்பாரு. ஆக்சுவலா 11 தான் கட்டுவாங்க. கல்லறைக்குள்ள இருந்து அவர் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காருன்னு அவரோட வாய்ஸ் ஓவர்ல போய்கிட்டு இருக்கும். அவனோட ஃபியூனர்ல நீ பார்த்த எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நீ எந்த இடத்த நம்பினியோ அந்த இடத்துல தான் இருக்க. ஒருவேளை நீ இல்லைன்னு நீ நம்பினா இதுக்கப்புறம் நீ இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் எதையும் யோசிக்காத, எல்லாத்தையும் விட்டு இனிமே நீ வலியை அனுபவிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த மொத்த கேள்விக்கு பிரச்சனையும் மனித நேயம் தான். அடுத்து நீ சொர்க்கத்துக்கு போவியா, நரகத்துக்கு போவியா, இல்லை ஏதாவது பாலத்துக்கு போவியான்றதை பத்தி ஏற்கனவே 1000 கதை எழுதி வச்சிருக்காங்க. கடைசியா நீ உன்னோட கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணலையான்னு உனக்குள்ள கேள்வி ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கலாம். இப்போ நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நீ எங்க இருக்கணும்ன்றத நீ தான் முடிவு பண்ணணும். சொல்லு, இப்ப நீ இதை எதுவும் மிஸ் பண்றியான்னு கேட்பாரு. இதோட இவரோட வாய்ஸ் ஓவர் முடியும். கண் முடிச்சதுமே அப்பா என்னை விட்டு போகாதீங்க எனக்கு கத்துவாரு. அடுத்து அப்பா பக்கத்தாக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாரு. நைம் நதிர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னெல்லாம் யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. இனிமே
நானும் என்னோட பையனும் உங்க கூடவே எப்போதும் இருப்போம்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரியாகிடும், வேலை சம்மந்தமாக உள்ள பிரச்சனையை நான் கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன்னு சொல்லுவாரு. நீங்கள் எப்படி சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. சரி பண்ணி போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாரு. ப்ராஃபிட் யூசுஃபை பார்த்த பொண்ணுங்களோட கையை வெட்டிடுவாங்கன்னு மிஸ்ஸஸ் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அம்மா ப்ராஃபிட் யூசுஃபோட ட்ரெடிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. இது ஒரு சின்ன கதை, சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுன்னு மெரியும் சொன்னது ஞாபகம் வரும். உடனே முகத்தில் உள்ள சிரிப்பு மொத்தமாக போயிடும். நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. உள்ளே போகலான்னு பார்த்தா விட மாட்டாங்க. சார், பிரைவேட் ஃப்ளைட்டில் போகிறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு சொல்லுவாரு. நான் சுயவியல்கனி பார்க்கணுன்னு சொன்னாலும் உள்ளே விட மாட்டாரு. நீங்கள் போயிட்டு டேரக்டரை பாருங்க, அப்பதான் உங்களால் உள்ளே போக முடியும்னு சொல்லுவாரு. மேடம் சிவஸ்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்களா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அவங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். உடனே இவருக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் சீக்கிரமா அந்த ஃப்ளைட்டை ரிட்டர்ன் வர சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். ஒரு பக்கம் டென்ஷன் ஆகும், ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். காருக்கு பக்கத்தில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ்ராவுக்கு கால் பண்ணி அடுத்து பாரிஸ்க்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்து பார்ப்பாங்க. ஆனால் நைம் இருக்க மாட்டாரு. நைம் எரியும் பக்கத்தாக வந்திருப்பாரு. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு புரியுது. உன்னோட கைகளால் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் உன்னோட மனசால தப்பு பண்ணியிருக்க. அவரை லவ் பண்ணுறதானே இது சின்ன கதை, சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. அவனுக்காக என்னோட வாழ்க்கையே கொடுத்துருக்கேன், நீ என்னோட குழந்தைய பெற்று கொடுத்துருக்க. ஆனால் ஒரு முறை கூட நீ என்னை பாராட்டி பேசினது கிடையாது. நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால உன்னை அடிக்க மாட்டேன், நான் என்னோட கையை ஓங்க மாட்டேன். ஆனால் நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன். உன்னோட ஓனர் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். அப்போதான் நீ உன்னோட ஓனரை மறக்காம இருப்ப. உன்னோட ஓனர் யாருன்னு இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்குவ. உன்னோட ட்ரெஸ்ஸை கேட்டுன்னு சொல்லாரு. மெரியும் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரிசாடி கிட்ட சுயவியல்கனி வந்திருக்காருன்னு சொல்லுவான். அவருக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. உங்க அப்பாவை பக்கத்தாக தான் வந்திருக்காருன்னு சொல்லுவான். உடனே வெளில வந்து சுயவி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்பாரு. அவனோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. ஒரு முறை நீ போயிட்டு அவர்கிட்ட கேளு, நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லாரு. உன்னோட பதில் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட அப்பாவை நீங்க பார்த்துருக்கலாம், ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்லுவாரு. சின்னடி எதுவும் பேசாம அமைதியா வந்து தாத்தாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான். சாடியால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாரு. சின்னடி உள்ள வரத பார்த்ததுமே எல்லாரும் அவனுக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க. இவன் தாத்தாவை முஷிட்டோட ரூம்குள்ள கூட்டிட்டு போவான். நிறைய அவங்களோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இருப்பாங்க. முன்னாடி ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். நைமே இவங்களை கோவமா பார்த்துட்டு இருப்பாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சாடிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவரும் முஷிட்டோட ரூம்குள்ள போவாரு. இவர் போன கொஞ்ச நேரத்துல ஷக்காகி வெளில வந்து ஆரிஃப் கிட்ட ஏதோ சொல்லுவாரு. இவர் சொல்றத கிட்ட ஆரிஃபும் ஷக்காகி பார்த்துட்டு இருப்பான். நைம் மெரியுமுக்கு பக்கத்துல வருவாரு. கதவு தட்ட சத்தம் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு பேரும் முஷிட்ட பக்கத்தாக வந்திருப்பாங்க. நைமிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மெரியும் மட்டும் முஷிட்டோட ரூம்குள்ள போவாங்க. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ஆளாளுக்கு ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. 11 அந்த மாதிரி லக்கர்ல இருந்து அவரோட பாஸ்போர்ட் எடுப்பாரு. எஸ்ரா கால் பண்ணுவா. அட்டன் பண்ணதும் நீ டிக்கெட் வாங்கிட்டேன், நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வெளில வருவாரு. அப்பா வீட்டுல இருக்கிறத பார்த்ததுமே ஷாக்கிங்கா இருக்கும். மெரியும் தான் அப்பாவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பா நீங்க போகலையா, நீங்க வந்துட்டீங்களா, நீங்க போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது மெரியுமுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்பா நீங்க என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாரு. அப்பா நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பாவை பார்த்துக்கிறதாக முடிச்சுட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு மெரியும் சொல்லுவாங்க. மெரியும் நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு மெரியுமோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாரு. மெரியுமுக்கு கஷ்டமா இருக்கும். சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவரை சமாதானப்படுத்தவே முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ இதுக்காக குறுக்க வரீங்கன்னு நைம் கேட்பாரு. முஷிட் முடிவு பண்ணிட்டாரு, அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவனோட வீட்டுல என்னோட ஒய்ஃபை வேலைக்காரியா இருக்கு சொல்லி முஷிட் சொன்னாரான்னு கேட்பான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கழுத மாதிரி கத்திட்டு இருக்காத. முஷிட் முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஒருவேளை நாங்க மட்டும் எதுவும் பண்ணாம இருந்திருந்தோம்னா நீ என்ன சொல்லியிருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. அங்க எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும், அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலன்னு சொல்லுவான். முதல்ல வெளில போன்னு சொல்றாரு. நைமுக்கு கோவம் வரும். இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா வெளில போயிடுவான். நைம் சினிப்பா கடத்தின அன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட என்ன சொன்னான், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் உங்களை கட்டாயப்படுத்தினாரான்னு கேட்டான். நைம் லைனை கிராஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இப்போ அவரு உண்மைதான் சொல்லிட்டு இருக்காரு. சாரி முஷிட் நம்மள ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல விட்டுட்டாருன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. தப்பா நடந்துக்கிறது நல்ல வார்த்தைகளை கொல்றதுக்கு சமம். நைமோட வார்த்தையை நம்ம கேட்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமா தான் நடந்துக்கணும். இல்லைன்னா அவங்க நம்மள கேள்வி கேட்பாங்க, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சாடிக்கு ஒன்றும் புரியாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஹாஸ்னா சொல்றது சரிதான், நம்ம தப்ப சரி பண்ணணும். ஒருவேளை இது எல்லாமே பாவமா மறத்தான வாய்ப்பு இருக்கு. முர்ஷித்க்கு வயசாகிடுச்சு. சென்னை தான் முர்ஷித் கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பண்ண சொல்றானோன்னு எனக்கு தோணுதுன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. சில நேரத்துல நமக்கான உரிமையை நம்ம தான் எடுத்துக்கணும்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. சென்னைட் பிடிவாதக்காரனா இருக்காம மெரியும் இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் முர்ஷித் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தண்ணிக்குள்ள மண்ணு கலந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தேவைப்பட்டா தண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், ஆனா தண்ணியில மண்ணு கலக்கிறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன்னு சொல்லுவாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். Till then bye. Thanks for watching.